சற்று முன் வந்த ஒரு தகவல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே கூடவே லைக் பண்ணிடுங்க. உடனுக்குடன் வானிலை அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சேனலை மறக்காமல் பாருங்கள். அதுவும் இந்த அறிக்கையை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6/10/2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்று சுழற்சி காரணமாக கடந்த 2 நாட்களாகவே தொடர் மழை, அதாவது பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக வட உள் மாவட்டம், இந்த உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி, குறிப்பாக மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், நேற்று கூட கோவில்பட்டியில் மிக கனமழைங்க. கோவில்பட்டி, சாத்தூர், கோவில்பட்டி, சாத்தூர், மதுரை மாவட்டம், பெரும்பாலான இடங்கள், தென் மாவட்டம் உள்பகுதி மற்றும் மேற்கு மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த 2 நாட்களாகவே வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக அதிகமான ஒரு மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் மழை பெய்யாமல் ஏகப்பட்ட இடங்களும் இருக்கிறது. எனவே கவலைப்படாதீங்க. அந்த மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பெய்யும். அதுவும் விரைவில் பெய்யும். இன்று பெய்யலாம், நாளை பெய்யலாம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை பெய்தே தீரும். எனவே தமிழகம் எங்கும் மழை உறுதிங்க. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி வெப்பசலன இடிமழை உறுதி. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும். கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. சார் மழை பெய்யுமா கேட்காதீங்க. மழை கண்டிப்பாக பெய்யும். மழை இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான். தினமும் மழை இருக்குது. ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இன்றைக்கும் காற்று சுழற்சி மற்றும் இலங்கை அருகே நீடித்து வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகமெங்கும் இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் மழை தொடரும். இன்றைக்கும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள், காற்று பகுதிகள், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் வட மாவட்டம், கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், தூத்துக்குடி, கோவில்பட்டி தமிழகமெங்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மேகமூட்டமாகவே இருக்கிறது. அதாவது நேற்று இரவு பெய்த மழை என்பது தற்பொழுது வரைக்கும் கடலோர பகுதி மற்றும் அதிகாலையில் கடலோர மாவட்டங்களில் பெய்து இப்போ கடலில் பெஞ்சிட்டு இருக்கு என்பதனால மேகமூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. வெயில் அடிக்கலை. அதாவது வெயில் என்பது முற்றிலுமாக குறைஞ்சிருச்சு. மதியம் ப்ளூ கலர் மிக தெளிவான வானம் வரவிட்டாலும் ஒரு இதமான ஒரு வெயிலாவது கண்டிப்பாக அடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதமான ஒரு வெயில். அந்த இதமான வெயில் அப்படிங்கிறது மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் அடிக்காவிட்டாலும் மழை வரும். வடமேற்கு வெப்பக்காற்றால் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கேரளா மற்றும் இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் கரூர் மாவட்டம் ஒட்டுமொத்தம், சேலம் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தேனி, மதுரை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி, சிவகாசி, திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டுமொத்தம், தூத்துக்குடி, தென் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் உள்ளேயும் மழை பெய்யும், கடலோரம் மழை வரும். அதே போல் கண்டிப்பாக டெல்டாவில் இன்றைக்கி மழை இருக்குது. இப்போ கூட அதிகாலையில் புதுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், வேதாரண்யம், நாகப்பட்டினம் அதிகாலையில் தற்பொழுது வரைக்கும் ஒரு மிதமான மழையாகவும் அதிகாலையில் கனமழையாகவும் பெய்து இப்போ தற்பொழுது வரைக்கும் தூறல் மழை நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மேகமூட்டம் படிப்படியாக விலகி இதமான ஒரு வெயில் காணப்படலாம். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழை எச்சரிக்கை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. அதே போல் வட மாவட்டம், கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது. வட மாவட்டம் சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி மழை வரலாம். சென்னை மழை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வட உள் மாவட்டம் கண்டிப்பாக மழை பெய்யும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, குப்பம், அதே கர்நாடக எல்லையோர மாவட்டம், சேலம் மற்றும் இந்த உள் மாவட்டத்தில் நேற்று போல் இன்றும் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். எனவே எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தாங்க. வரக்கூடிய நாட்களில் வெப்பம் குறையும். இனிமேல் வெப்பம் வெயிலை பற்றி கவலைப்படாதீங்க. வெயில் அடித்தாலும் மழை வரும். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் வறண்ட வானிலாம் இனிமேல் காணப்பட வாய்ப்பே கிடையாது. இனிமேல் வறட்சியெல்லாம் கிடையாது. மழை, பெருமழை, அதிகன மழை காத்திருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 17 மற்றும் 20ஆம் தேதிக்குள்ள வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு தாழ்வு பகுதியாக தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து முதல் நிகழ்வு நம்ம தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் மிக 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 சிறப்பாக இருக்கிறது. நம்ம அறிவித்தபடி கண்டிப்பாக மழை பெய்யும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டம் அதிகமான ஒரு டாப் ரெயினுக்கு இருக்குது. அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள் மாவட்டங்களுக்கு மழை வரும். கடலோர மாவட்டம் டாப் ரெயின், கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை 30-40 சென்டிமீட்டர் மேலே கண்டிப்பாக மழை பதிவாகும். எனவே இனிமேல் கவலைப்படாதீங்க. இனிமேல் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. சேலம் மாவட்டத்தில் நேற்று மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் திருச்சியில் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாறி 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 மழை பொழிவு பெய்து கொண்டே இருக்கும். அதாவது இடம் மாறி பெய்யும் பொழுது மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வரும்பொழுது மிக கனமழையாக கொட்டி இருக்கும். வரக்கூடிய நாட்களில் 10-20 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் எங்கள் மாவட்டத்தில் இன்னும் மழை வரவே இல்லை, ஒரு துளி கூட தூறல் மழை கூட பெய்யலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனவே அந்த மழை பெய்யாமல் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மிக கனமழை பெய்ய போகுதுங்க. அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் பெய்யும். இன்றைக்கி பெய்யலாம், நாளைக்கு, ஏன் இன்றைக்கி கூட அதிக வாய்ப்பு தான். இன்றைக்கும் பெய்யலாம், நாளைக்கு பெய்யலாம். கண்டிப்பாக ஒரு நாள் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். எனவே மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை வரப்போகுதுங்க, பெய்ய போகுதுங்க. கவனமாக இருங்க. குறிப்பாக அந்த தாராபுரம், பல்லடம், கோயமுத்தூர் இப்போ அங்கே தான் இப்போ மழை பெய்யாமல் ஒதுக்கிட்டு இருக்கு. அதே போல் தென் கடலோரம் அங்கே ஒரு இடம். தென் மாவட்டத்தில் உள்ளே மழை பெஞ்சிருச்சு. ஆனால் அந்த கடலோர பகுதியில் இன்னும் மழை வராமல் கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக மழை வரும். காற்று பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி, தாராபுரம், நகமம், பழனி, வேடசந்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி, திருச்சியில் மழை பெஞ்சு, தஞ்சாவூரில் மழை பெஞ்சிருச்சு. ஆனால் மேற்கு பகுதி கரூர் மேற்கு பகுதி, கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி, அந்த காற்று நுழையக்கூடிய பகுதி, பாலக்காடு கணவாய் பகுதி கண்டிப்பாக இன்றைக்கி மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், பெரும்பாலான மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கும் நேற்று போல் மழை பெய்யும். வரக்கூடிய நாட்களில் மழை என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிடும். இந்த ஆண்டு புயல்கள் வரலாம். இந்த ஆண்டு புயல்கள் அது வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கிறது. புயல் வாய்ப்பு, மழை அதிகமாக இருக்கும். அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு புயல் வாய்ப்பு அதிகம் தான். தென் மாவட்டங்களுக்கும் வட இலங்கைக்கும் புயல் பாதிப்பு. இலங்கை கரை கடந்து அது அப்படி தென் மாவட்டம் வழியாக ஒரு புயல் கண்டிப்பாக போக தான் போகிறது. அது வந்து மழை தரக்கூடிய ஒரு புயல் தான். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனல் அடிக்கடி வெதர் ரிப்போர்ட் வழங்கப்படும். நன்றி.